மாநாடு கூட முஸ்லிம்களுக்கு 10% இடஒதுக்கீடு கோரும் மாநாடு தான். அதற்கான நடவடிக்கைகளையும் கூட மத்திய அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி மனோகர் பாட்ஷா சொல்றாராங்கிறது தெரியல. ஆனா உங்களிடத்துல என்ன எதிர்பார்ப்பு இருக்கு மத்திய அரசிடம் இருந்து? அதாவது இன்று நேற்றல்ல தொடர்ந்து நாங்கள் சொல்லி கொண்டு வருகின்றோம். பிரதம மந்திரியை முஸ்லீம் தலைவர்கள் கொண்டு போய் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. பாபரி மசீது இடிப்புக்கு பிறகு மும்பையில் நடைபெற்ற கலவரத்தை ஒட்டி ஸ்ரீ கிருஷ்ணா கமிஷன் அறிக்கையை சமர்ப்பித்தது. அந்த அறிக்கையை மத்தியிலும் அவர்கள் இருக்கிறார்கள், மாநிலத்திலும் அவர்கள் இருக்கின்றார்கள். இதுவரை இத்தனை ஆண்டுகள் ஆகியும் கூட அது எங்கே போச்சு அப்படின்னு கூட என்ன செய்யலை, அவங்க கண்டுக்கல. அப்போ இது அதை நாங்கள் கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு தான் இருக்கிறாங்க. இது ஒன்று. இரண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சச்சார் கமிட்டியினுடைய அந்த பரிந்துரைகளை உண்மையிலேயே மத்திய அரசு உள்வாங்கி கொண்டதா, அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டதா, அந்த கமிட்டியினுடைய பரிந்துரைகளை இதய சுத்தியோடு அமல்படுத்துவதற்கு அது தயாராக இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய செயல்பாடுகள் அப்படி இல்லை என்பதை தான் அது காட்டுகிறது. மூன்றாவது வகுப்பு கலவர தடுப்பு மசோதா நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறார்கள். ஆக இதுவரைக்கும் அப்படி ஒரு மசோதாவோ அப்படி ஒரு சட்டமோ அது காங்கிரஸ் கமிட்டி கொண்டு வரவில்லை. நான்காவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வக்ஃபு வாரிய சொத்துக்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் தனியார் இடத்திலே அகப்பட்டிருக்கின்றன, ஏன் அரசாங்கத்திடம் கூட முடங்கி இருக்கின்றன. ஆக அதற்காக ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வாருங்கள் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். ஆனாலும் கூட மத்திய அரசு அதை கண்டுகொள்ளவில்லை. அதே மாதிரி UAPA சட்டம், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக வெறும் பேச்சளவிலே அவர்கள் சொல்லுகிறார்களே தவிர செயலளவிலே முஸ்லிம்களை பாதுகாக்கக்கூடிய எந்த நடவடிக்கையும் காங்கிரஸ் இதய சுத்தியோடு வாய்மையாக எடுக்கவில்லை என்பதைத்தான் அதனுடைய செயல் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய அடுக்கடுக்கான எதிர்பார்ப்புகளுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல வரும்? மத்திய அரசை பொறுத்தவரை காங்கிரஸ் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் சிறுபான்மை மக்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் உரிமைகளையும் பெற்றுத் தருவதற்காக எடுத்துக்கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நான் ஏற்கனவே சொன்னேன், சிறுபான்மை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவது தேசம் முழுவதும் இருக்கின்ற சட்டம் என்பது சிறுபான்மை மாணவர்களுக்கு மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் மத்திய அரசாங்கம் சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமே கல்வி உதவித்தொகை வழங்குவதைப் போலவும் அதைப் போல அனைத்து இந்து மாணவர்களுக்கும் கல்வி உதவித்தொகை வழங்க வேண்டும் என்றும் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. தயவு செய்து குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். இது பிரச்சனை பாரதிய ஜனதா கட்சிக்கும் நான் சொல்ல வருவதற்கு சமூகத்தில் ஒரு பகுதி மக்கள் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாங்க, அதை நீங்க செஞ்சிருக்கீங்களா? அவர்கள் எதிர்பார்ப்பதை கண்டிப்பாக இடஒதுக்கீடு என்பது சிறுபான்மை மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதிலே காங்கிரஸ் கட்சி உறுதியாக இருக்கிறது. அதற்காக கடந்த தேர்தலிலே வாக்குறுதியாக கூட கொடுத்திருக்கிறோம். அதை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் சச்சார் கமிட்டி அறிக்கையை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளே மத்திய அரசாங்கம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. சிறுபான்மை மக்களை பொறுத்தவரை இன்றைக்கு இந்தியாவிலே பாதுகாப்போடும் மிகவும் நம்பிக்கையோடும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி இருப்பதுதான் காரணம் என்பதை சிறுபான்மை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் அவர்களுக்கு தேவையான இடஒதுக்கீட்டை பெற்றுத் தருவதற்கு மத்திய அரசாங்கம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும், அதற்குரிய சட்டங்கள் இயற்றப்படும் என்பதை என்னாலே உறுதியாக சொல்ல முடியும். அவர் சொன்னதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி நீங்க இன்னும் குறிப்பிடவே இல்லை. ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன் ரிப்போர்ட்டை பற்றி சொன்னார். மகாராஷ்டிராவில் ஆட்சியில் இருக்கிறதும் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் ஆட்சிகள் தான், மத்தியிலையும் காங்கிரஸ் தான் இந்த 10 வருடங்களாக எடுத்து பார்த்துக்கிட்டாலும். ஆனா அது தொடர்பாக எந்த விதமான உச்சரிப்பும் கூட அரசுகள் இந்த 2 அரசுகளிடம் இருந்தும் இல்லை. அதாவது இந்த ஸ்ரீகிருஷ்ணா அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தேசம் முழுவதும் இருக்கின்ற இஸ்லாமிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றுபட்டு போய் மத்திய அரசாங்கத்தை அதற்கான நிர்பந்தத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த அடிப்படையிலே அப்படி ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குவார்களே ஆனால் கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் சிறுபான்மை மக்களுடைய நலனுக்காக அந்த கிருஷ்ணா கமிஷனுடைய அறிக்கையை அமல்படுத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒரு விஷயம் இருக்கு. இப்ப காங்கிரசினுடைய தொடர்ந்த வாக்குறுதி பாருங்க. இந்த பாபரி மசீது இடிக்கப்பட்ட போது நரசிம்மராவ் தான் பிரதமராக இருந்தார். அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். அது கட்டி முடிக்கப்படும் அப்படின்னாரு. 100 நாள்லாம் கட்டிடுவோம் அப்படிலாம் வாக்குறுதி கொடுத்தாங்க. அதை கட்ட முடியவில்லைன்னா நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. நானே சொல்லி வருகிறேன். அப்ப அதை கட்டி முடிக்கவில்லைன்னா முஸ்லிம்கள் அப்படி ஒன்றும் கண்ணை மூடிக்கொண்டு நம்புவது இல்லை. அது நமக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. ஆனா ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன் போட்டு எத்தனை ஆண்டுகள், அது 10 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. மத்தியிலும் அவர் தான் இருக்கிறாங்க, மாநிலத்திலும் அவர் தான் இருக்கிறாங்க. அதை பத்தி நடவடிக்கை ஏன் எடுக்கவில்லை? ஒன்று. ரெண்டாவது பிஜேபி ஆட்சியிலே முஸ்லிம்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னா அதை நம்ம தொடர்ந்து பார்க்கிறது வாடிக்கையான ஒன்று. அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளக்கூடிய டெல்லியிலே கூட 2009ஆம் ஆண்டு 2 பேரை பிடிக்கப்படுறாங்க அந்த தரியா கஞ்சி பகுதியிலிருந்து.
அந்த BN அகர்வால் பிடிக்கிறார், அதாவது டெல்லி நகர துணை ஆணையர். என்ன பிடிக்கிறாருன்னா, இவங்க வந்து லஷ்கர், அதாவது இந்தியன் முஜாஹிதீனுடைய தீவிரவாதிகள். அவங்க பாகிஸ்தானோடு வந்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தாங்க, இந்தியாவை தகர்ப்பதற்கு சதி செஞ்சாங்க அப்படின்ட்டு 2 அப்பாவிகளை பிடித்தார்கள். சமீபத்திலே அந்த வழக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படி 2 பேரும் அப்பாவி இல்லை, நிரபராதின்னு சொல்லிச்சு. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களிலே கூட ஏன் இப்படி நடக்கிறது? அப்போ உண்மையான அக்கறை இல்லை என்பதுதான் இதற்கு பொருள். நீங்க உண்மையான அக்கறை காங்கிரஸுக்கு இல்ல, காங்கிரஸ் ஆட்சிகளுக்கு இல்ல, காங்கிரஸ் நிர்வாகத்துக்கு இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா மதானி பேசும்போது சொல்றதுக்கு உங்ககிட்ட இருந்து விளக்கங்களை பெற விரும்புறோம். மோடியை பற்றி நாம் பேசல, முஸ்லிம்களின் ஓட்டுகளை பெற மதச்சார்பற்ற கட்சிகள் எவ்வாறு வலை விரிக்கின்றன என்பது குறித்து மட்டுமே பேசுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. மதச்சார்பற்ற கட்சிகள் இப்போ வந்து நீங்க ப்ளூரல்ல பேசுறீங்க, பன்மையில பேசுறீங்க. அப்ப காங்கிரஸை மட்டும் நீங்க குற்றம் சாட்டல, அனைத்து செக்குலரிசம் பேசுற கட்சிகளையும் மதானி குற்றம் சாட்டுகிறாருன்னு புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு மதசார்பற்ற சக்திகள் எல்லோருமே என்னன்னு கேட்டீங்கன்னா, முஸ்லிம்களுக்கு வந்து அவங்க பிரச்சனை அப்படின்னா வெறும் வகுப்பாத பிரச்சனை மட்டும்தான் அப்படின்னு முன்னெடுக்கிறாங்க. அவங்களுடைய உண்மையான அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய சமூகம், மத வழிபாட்டு உரிமை, அவங்க வணக்கத்தலங்கள் பாதுகாக்கப்படுவது பற்றியெல்லாம் என்ன செய்யறதில்ல, ஒரு பொதுவாக கண்டுக்கிறது இல்லை. வெறும் அந்த எதிர்ப்பை மட்டுமே காண்பித்து அவர்கள் செய்கின்றார்களே தவிர, அது இடதுசாரி அரசாங்கம் இருக்கட்டும், காங்கிரஸ், என்ன மேற்கு வங்காளத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும், எதுவுமே வந்து கன்ஸ்ட்ரக்டிவா முஸ்லீம்களுடைய ஏன்னா இது வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய செயற்குழு உறுப்பினர் திரு சலீம் அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் இத்தனை ஆண்டு காலமாக இருந்து முஸ்லிம்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை, அதனால தான் அங்கிருந்து அந்த கட்சி தூக்கி எறியப்பட்டு திரிணாமுல் காங்கிரஸ் வந்துச்சு. அதே போன்ற நிலைமை தான் காங்கிரசுக்கு தொடர்ந்து முஸ்லிம்கள் அதிர்ச்சி வைத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட நாங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத மதனி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படி எடுத்துக்கலாம் நம்ம. மதானி